வணக்கம். இது டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. நேத்து வந்து சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வர காமனான டிசீசஸ் பற்கள்ல என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டாக்டர் கிட்ட பேசணும். இன்னைக்கு கம்ஸ்ல வர டிசீசஸ்லாம் என்ன, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, பிரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி டீடைலா நம்ம டாக்டர் கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ வந்து நம்ம வளரும் போதே நம்மளுடைய டூத்து வளரும் இல்லையா? ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம வளரும் போது தி டீத் க்ரோஸ். பட் ஆனால் கம்ஸ் வந்து அது நம்ம வி டோன்ட் டேக் மச் கேர் ஆஃப் கம்ஸ். அதோட க்ரோத் பற்றி நம்மளுக்கு தெரியல. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். போன வாட்டி சொன்ன மாதிரியே பிகாஸ் கம் டிசீஸ் இஸ் அ காமன் ப்ராப்ளம், அதை பற்றி கொஞ்சம் ஜாஸ்தி பேசலான்ட்டு இந்த எபிசோடில். இப்போ பார்க்கும்போது என்னென்னா, ஈறு வந்து வளர்கிற சமயத்தில் பல்லு ஈரை கீழ்ச்சிட்டு தான் வெளியே வரும். ஸோ நார்மல் ஸ்டேஜஸ் வந்து குழந்தைங்களுக்கு ஈறு டிசீஸ் அவ்வளோ எஃபெக்ட் ஆகிறதில்ல. ஈறு வியாதிங்கிறது வந்து சாதாரணமாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரது தான். ஸோ இட் டேக் சம் டைம் ஃபார் தி கம் டிசீஸ் டு கம் இன். பட் சின்ன வயசில் முளைக்கிற பல்லில் வந்து சுற்றி இன்ஃபெக்ஷன் ஆகி சம்டைம்ஸ் இரப்ஷன் ஜிஞ்சவைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது மாதிரி வந்ததுன்னா என்ன ஆகும், குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வாயில் ஒரு கொப்பளை மாதிரி இருக்கலாம், ஈரை சுற்றிட்டு ரெட்டாக இருக்கலாம், சம்டைம்ஸ் ப்ளீடிங் வர மாதிரி இருக்கலாம். அது வந்து செல்ஃப் லிமிட்டிங் கண்டிஷன், பெரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேண்டியிருக்காது. நீங்கள் உங்கள் நெய்பரிங் டென்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களே சின்ன வயசுல சரியா போயிடும். தட் இஸ் ஃபார் யங் சில்ட்ரன், வளர வயசுல. இட் மேபி ஈவன் இன் பிரைமரி ஸ்டேஜ், அதாவது பால் பல்லு வளர சமயத்திலே வரலாம். மோலார்லாம் வரும்போது இன் 7-8 இயர்ஸ் 9 இயர்ஸ் 10 இயர்ஸ்லாம் கூட வரலாம். பட் நார்மலி நம்ம ஈறு டிசீஸ் அப்படின்னு சொல்ற கம் பெரிடான்டல் டிசீஸ் சின்ன வயசுல வரதில்லை. அடாலசன்ட் ஏஜ்ல வர்ற ஒரு ஸ்பெசிபிக் டைப் கம் டிசீஸ் இருக்கு, அக்ரெசிவ் பெரிடான்டைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க அதுல என்ன பார்த்தீங்கன்னா, ஏர்லி 20s மிட் 20ஸ்க்குள்ள சில பல்லு ரொம்ப எஃபெக்ட் ஆகி ஆடி விழ கூட செய்யலாம். ஃப்ரண்ட் பல்லாக இருந்தாலும் சரி, பேக் டீத்தாலும். ஸ்பெசிஃபிக்லி சம் டீத் ஆர் எஃபெக்டட். இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற இன்சைசர் சொல்ற டூத்தும் பேக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மோலார் டீத்தும் எஃபெக்ட் ஆகலாம். தட் இஸ் அடாலசன்ட் ஸ்டேஜ்ல. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கம் டிசீஸ் கால்ட் அக்ரெசிவ் பெரிடான்டைட்டிஸ். இதே மாதிரி ஜென்ரல் ஹெல்த் எஃபெக்ட் ஆகிறதுனால சின்ன வயசுல கம் டிசீஸ் வர்ற ஸ்டேஜ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன்ஸ் லைக் ஏ கேட்டலேசியான்னு சொல்லுவோம், இல்லை ஹைப்பர்பாஸ்பேட்டேசியான்னு சொல்லுவோம். இதுலலாம் என்ன ஆகும்னா, பால் பல்லே ஆடி விழலாம், பெர்மனன்ட் டீத்து வந்த உடனே ஆடி விழலாம். இவங்களுக்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களை ட்ரீட் பண்ணுறதும் இந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். பட் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் மைனாரிட்டி ஆஃப் தி கம் டிசீஸ் ப்ராப்ளம் தான். பை அண்ட் லார்ஜ் கிரானிக் பெரிடான்டைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற கம் கண்டிஷன் வந்து யங் அடல்ட்ஸ்லேருந்து ஆரம்பித்து டிசீஸ் ஆக்சுவலாக வர்றது வந்து இட் இஸ் இந்த மிட் 30s to 40s அந்த ஸ்டேஜில் தான் கம் டிசீஸ் வரும். So normal circumstances la gum disease adults affect பண்ற வியாதி. As age advances gum disease will become more and more. That is the normal stage. Okay. இப்போ வந்து இந்த ஹெரிடிட்டினால வருமா டாக்டர்? இப்போ நான் வந்து டெய்லி பிரஷ் பண்றேன், என்னோட டீத்தை வந்து ரொம்ப க்ளீனா வச்சுக்கிறேன், பட் ஸ்டில் எனக்கு கேரிஸ் வருது, கம் டிசீஸ் வருதுன்னா அது ஹெரிடிட்டினால இருக்கலாமா? There can be a hereditary basis to this. ஏன்னா gum disease வந்து பல காரணத்தினால வருது. இப்போ அது வந்து கால்டு மாடிஃபையபிள் அண்ட் நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது த சான்சஸ் ஆஃப் பாக்டீரியா காசிங் டிசீஸ் பிகம்ஸ் மோர். ஸோ சேஞ்ச் பண்ணக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், சேஞ்ச் பண்ண முடியாத ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து நான் மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ். இந்த நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல ஜெனட்டிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். ஸோ ஜெனட்டிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நாட் நெசசரிலி ஹெரிடிட்டரி, அதாவது அப்பா அம்மாக்கு இருந்தால் உடனே எனக்கு வரணும்னு கிடையாது. It may be from birth because of a genetic anomaly. ஆனா some types of gum diseases are hereditary. இந்த caries பொறுத்த வரைக்கும் hereditary form of dental caries is not been actually shown. ஆனா என்ன ஆகலாம்னா, dental caries-உம் சரி gum disease-உம் சரி ரெண்டுமே வந்து salivary constitution கொஞ்சம் பேஸ் பண்ணியிருக்கு. So early stages of bacterial accumulation on tooth depends on the salivary constitution. The salivary constitution is favorable. என்ன ஆகும்னா, it is able to get rid of the bacteria fast. You don't form what we call the pellicle first. But இது வந்து composition of the saliva, we don't know how much it may be hereditary and how much it may not be. So on the safe side நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, if there is a history of early tooth loss in the family, நம்ம வந்து we are prone for it நினைச்சுக்கணும். இப்போ வந்து கேரிஸ்ல கூட வந்து மைனர் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜஸ்லாம் இருக்கு. அது மாதிரி கம் டிசீசஸ்ல ஸ்டேஜஸ் இருக்கா? டெஃபினெட்லி. இப்போ கம் டிசீஸை பொறுத்த வரைக்கும் ஏர்லி ஸ்டேஜ் வந்து இட் இஸ் கால்ட் ஜிஞ்சவைட்டிஸ். ஜிஞ்சவைட்டிஸ் போன வாட்டி சொன்ன மாதிரியே இட் இஸ் ரிவர்சிபிள். அதாவது என்ன வியாதி இருந்ததோ ட்ரீட் பண்ணால் வியாதி இல்லாத அளவுக்கு ஆகிடும். பட் ஜிஞ்சவைட்டிஸ் ஸ்டேஜ் வந்து பெரிடான்டைட்டிஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் கம்ப்ளீட்லி பழைய ஹெல்த் ஸ்டேஜுக்கு வராது.
we can control it and keep it ஒழிய it doesn't get back to the original stage. Periodontitis-லயே வந்து you have mild, moderate, severe into 3 stages. Mild periodontitis stage-ல வந்து there is only a minor bone loss, minor effects on the teeth only. Generally it can be treated by the general dentist. But once it gets to the moderate and the severe periodontitis stage, it is better you see a gum specialist. So இது என்னன்னா எதுக்கு இந்த ஸ்டேஜிங் பண்ணிருக்குன்னா early stagesல வந்து நீங்க ட்ரீட் பண்ணீங்கன்னா it is always reversible. The amount of loss there is for the tooth is less. So இது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் பல்லு. ஆனா லேட்டர் ஸ்டேஜஸ்ல நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படியும் போன எலும்பு போனது தான் திருப்பி வராது. போன் லாஸ் ஆனது ஆயிடுச்சு. அதுக்கு மேல நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாமே ஒழிய you may not be able to get it back completely. Okay. Food restrictions எதா இருக்கா டாக்டர் gum disease? Normal circumstances there are no food restrictions, but கேரிஸ்க்கு சொன்ன மாதிரியே ரொம்ப carbohydrated food which tends to accumulate on the tooth நல்லது இல்ல. Diet, role of diet in periodontal disease is not completely studied in Indian conditions. நம்ம வெஸ்டர்ன் சொசைட்டிஸ்ல நிறைய இருக்க ஒழிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நிறைய லிட்டரேச்சர் இருக்கு. பட் டைரக்ட்லி இதை வந்து நம்ம பாப்புலேஷனுக்கு அப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்க அந்த அளவுக்கு லிட்டரேச்சர் இஸ் நாட் தேர். வாட் வி நோ ஜென்ரலி இஸ் ஜெனரல் ஹெல்த்துக்கு என்ன நல்லதோ கம் டிசீஸுக்கு அதுவும் நல்லது. ஓகே. எந்த ஏஜ் குரூப்ஸ்ல வந்து இந்த கம் டிசீசஸ்க்கு நிறைய அடிக்ட் ஆறாங்க? சாதாரணமா நான் சொன்ன மாதிரி லேட் 30s to early 40s இருந்து ஆரம்பிக்குது. இந்த கம் டிசீஸை பொறுத்த வரைக்கும் என்ன இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம்னா ஈர வியாதி ஜாஸ்தியா போச்சுன்னா பல்ல ஆடி விழுந்துரும்னு எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப நாளா தெரிஞ்சது தான். பட் இன்னைக்கு வந்து there is a lot of evidence that is showing gum disease ஜாஸ்தி ஆக you might have other health problems. Okay. ஈரல மாத்திரம் அஃபெக்ட் ஆறது இல்ல, பல்லு விழறது மாத்திரம் இல்லாம there might be other effects too. That is why we are all little concerned about it. இன்னைக்கு this is formed a separate branch in the US called periodontal medicine. அதாவது effect of gum disease on the general health. இங்க அந்த அளவுக்கு இன்னும் awareness இன்னும் ஆகல. Some important diseases that can affect gum disease ஒன்னு வந்து gum disease and diabetes. இப்போ எப்பவுமே வந்து டயபெட்டிஸ் வந்து கம் டிசீஸ் அஃபெக்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். அதாவது டயபெட்டிஸ் ஜாஸ்தி இருக்கிறவங்களுக்கு கம்ல ஆப்சிஸ் வர்றதுக்கும் அதாவது சீழ் பிடிக்கிறதுக்கும் பல்ல ஆடி விழுறதுக்கும் போன் லாஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் சான்ஸ் ஜாஸ்தின்னு எப்பவுமே தெரியும். பட் இன்னைக்கு வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா டயபெட்டிஸும் கம் டிசீஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கால்ட் டூ வே ரிலேஷன்ஷிப். அதாவது கம் டிசீஸ் கேன் அஃபெக்ட் டயபெட்டிஸ், டயபெட்டிஸ் கேன் அஃபெக்ட் கம் டிசீஸ். அதாவது நிறைய கம் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு பிளட் சுகர் லெவல் மே நாட் பி மெயின்டைன் வெல். அதே போல gum disease is thought to trigger off or exacerbate cardiac disease. இப்போ cardiac disease பொறுத்த வரைக்கும் it is always known smoking, hypertension, hyperlipidemia இதெல்லாம் தான் main risk factors. Nobody is saying no. But apart from that இன்னைக்கு வந்து inflammation can also add on to the problem எல்லாருக்கும் தெரியும். இப்போ so inflammation எதனால வருது, எங்க இருந்து வர inflammation fully not clear yet, but there are a lot of studies, people like Offenbacher அப்படினு இருக்கிறவங்கலாம் they have shown that கம் டிசீஸ் கிரானிக்கா இருக்க நான் போன வாட்டி சொன்னேன் இல்லைங்களா ஆக்சிடென்ட் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் ஆகும்ட்டு. ஸோ கம் டிசீஸ்ல என்ன வருதோ அந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் சொல்றது வந்து தே மைட் கோ இன் டு பிளட். இந்த பிளட்ல நிறைய போக பாக்டீரியா பிளட்ல போக இட் மைட் எஃபெக்ட் தி எண்டோதீலியம். எண்டோதீலியம் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் வாட் லீட்ஸ் ஆன் டு கார்டியாக் டிசீஸ். ஸோ இன்னைக்கு ஒரு ஒன் திங் பீப்புள் மஸ்ட் ரியலைஸ் இஸ் சைலண்டா இருக்கிற ப்ராப்ளம் கம் டிசீஸ். உங்களுக்கு வியாதி இருக்குன்னு தெரியாது, வலி அவ்வளோ சீக்கிரம் வராது, வலி இல்லைன்னா வியாதி இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். இட் இஸ் நாட் தட் கம் டிசீஸ் மே எஃபெக்ட் ஒன்லி தி ஓரல் கேவிட்டி, இட் மைட் ஹேவ் லாங் டேர்ம் ஹெல்த் எஃபெக்ட்ஸ். அப்போ நம்ம எப்படி டாக்டர் மந்த்லி ஒன்ஸ் நம்ம போய் செக்அப் பண்ணிக்கணுமா? நாங்கள் நார்மல் ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணுறதுன்னா டென்டல் விசிட் இஸ் அட்வைஸ்ட் ஒன்ஸ் இன் 6 months. ஒரு ரெகுலர் விசிட் ஒன்ஸ் இன் 6 months ஷுட் பி இனஃப். நீங்கள் கம் டிசீஸை பொறுத்த வரைக்கும் depending on the stage of the disease ரொம்ப அட்வான்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் வந்தீங்கன்னா இட் மே பி பாசிபிள் தட் த டென்டிஸ்ட் மை டெல் யூ வருஷத்துக்கு 3 வாட்டி வாங்கணும். பட் 3 வாட்டி நீங்கள் போய் ஒரு வாட்டியும் கம் ட்ரீட்மெண்ட்டோ கம் சர்ஜரியோ பண்ணிக்கணும்ட்டு இல்லை. இட் செக்அப் இஸ் ஒன்லி டு மேக் ஷுர் தட் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக போகுது, பிளாக் அக்யூமுலேஷன் பல்லில் அவ்வளோ இல்லை, கிளீனிங் ஜென்ரலி பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ 3 months to 4 months ஒரு வாட்டி டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜ் ஆஃப் த ப்ராப்ளம். ரொம்ப அட்வான்ஸ் கம் டிசீஸ் இல்லைன்ற பட்சத்தில் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ண போகிறோம். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து டாக்டர் கிட்ட போகிறதுக்கே பயப்படுறாங்க. அது நீங்களே சொன்னீங்க. வீட்டிலே வந்து க்ளவ் ஆயில் வைக்கிறது, ஐஸ் கியூப்ஸ் வைக்கிறது, இந்த மாதிரி கம்ஸ் பெயின் இருந்தால் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது இதனால இப்போ ஒன்று தேர் ஆர் வேரியஸ் திங்ஸ். இப்போ வந்து எனக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஆஸ்பிரின் டேப்லெட் டாக்டர்கிட்ட போய் பயந்துட்டு ஆஸ்பிரின் டேப்லெட் தானே கரைச்சு அங்கேயே வைக்கிற ஆளுங்கள்லாம் அங்கே பார்த்துருக்கோம். பட் இது ஜென்ரலி சாப்பிட வேண்டிய மாத்திரை வந்து ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்.
ஸோ நீங்கள் வந்து அதை ரோக்கில் அப்ளை பண்ணீங்களன்னா அதோட எஃபெக்ட்டும் சாப்பிடும்போது இருக்கிற எஃபெக்ட்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் ஆஸ்பிரின் க்ளவ் ஆயில் மாதிரி நீங்கள் டைரக்ட் அப்ளிகேஷன் பண்ணீங்களன்னா இட் காசஸ் வாட் வி கால் அ கெமிக்கல் பர்ன். அந்த இடத்துல வந்து அல்சர் ஃபார்ம் ஆகிக்கும். ஸோ ப்ளீஸ் அவாய்ட் யூசிங் இட். க்ளவ் ஆயில் ஹேஸ் இட்ஸ் பெனிஃபிட், பட் வென் இட் இஸ் யூஸ் இன் த ரைட் வே. நீங்கள் வந்து அது மெடிக்கேஷனில் யூஸ் பண்ணி, இன்ஃபேக்ட் நாங்கள் யூஸ் பண்ணுற சில மெடிக்கேஷன்லேயே க்ளவ் ஆயில் இஸ் தேர். ஆனால் எந்த கான்சென்ட்ரேஷனில் அதை யூஸ் பண்ணுறோம், எப்படி அதை அப்ளை பண்ணுறோன்னு பொறுத்து இருக்குது அதோட மெடிசனல் எஃபெக்ட். இங்கே தெர்மல் பர்னோ இல்லை கெமிக்கல் பர்னோ காஸ் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் டோன்ட் யூஸ் திஸ். ஸோ க்ளவ் ஆயில் டைரக்ட் அப்ளிகேஷன் நாட் ரெக்கமெண்டட். ஐஸ் கியூப்ஸ், இப்போ ஐஸ் கியூப்ஸ் ஹேவ் அ டெஃபினட் மெடிக்கல் பர்பஸஸ். இப்போ நீங்கள் இப்போ கம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரொசீஜருக்கு போனீங்க, இல்லை சர்ஜிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணீங்க, எனி ஓரல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறீங்களான்னா ஸ்வெல்லிங் வராமல் இருக்கிறதுக்கு கம் ஐஸ் கியூப்ஸ் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் ரெகுலர் பேசிஸ்லேயே. அந்த டைமுக்கு ஐஸ் கியூப் அப்ளிகேஷன் இஸ் குட். பட் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் வெறுமனே ஐஸ் கியூப் அப்ளிகேஷன் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை. இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் திஸ் இஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலி இருக்குது, அமிர்தாஞ்சன் அப்ளை பண்ணுறோம். என்ன அதோட எஃபெக்ட்னா இட் இஸ் கால்ட் அ கவுண்டர் இரிட்டன்ட். அதாவது ஒரு இடத்துல இருக்கிற வலி நம்ம மறக்கணும்னா இன்னொரு இடத்துல வலி கொண்டு வருது. ஸோ இப்போ ஐஸ் அப்ளிகேஷனும் அந்த மாதிரி ஆகக்கூடாது. இப்போ வந்து இந்த சைடில் பல் வலி இருக்கு, நான் இங்கே ஐஸ் அப்ளை பண்ணேன்னா இஃப் ஆன் தி சூப்பர்ஃபிஷியல் ஏரியாஸ் தெர் இஸ் அ கவுண்டர் இரிட்டன்ட் எஃபெக்ட், இட் மே லுக் as if கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்ட்டு, பட் ஆக்சுவலி தெர் இஸ் நோ ரியல் பெனிஃபிட். ஐஸ் அப்ளிகேஷன் கேன் பி டன் கரெக்ட்லி ஃபாலோயிங் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ். டாக்டர், கம் டிசீசஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம், பட் பேசிக்கலாக கம் டிசீஸ் எதனால வருது? நான் சொன்னேன் இல்லைங்களா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால தான் வருது. பட் இது வந்து மாடிஃபையபிள் அண்ட் நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது ரெண்டும் வரும்போது மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர், அதனால அது மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்றோம். அது இம்பார்ட்டண்டா ஒன்று புவர் ஓரல் ஹைஜீன், அதாவது நல்லா பல்ல வளர்க்காம, அது ஒன்று. ரெண்டாவது டொபாக்கோ ஹேபிட். ஸ்மோக்கிங் அண்ட் ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ இஸ் நோன் டு பி அ மேஜர் இரிட்டன்ட் தி கம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இப்போ ஸ்மோக்கிங், ஈவன் தோ தே ஆர் கிளைமிங் தட் ஸ்மோக்கிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்குனாலும் ஸ்மோக்கிங் இல்லாத டொபாக்கோ யூஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ டொபாக்கோ இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம் இஸ் பேட் ஃபார் தி கம். ஓகே. Non-modifiable risk factors we have age, we have genetics, all of these together cause the gum problem. ஓகே. இப்போ நீங்க டொபாக்கோ பத்தி சொன்னதால நான் இது கேக்குறேன். இப்போ டொபாக்கோ கன்சியூம் பண்றவங்களுக்கு வந்து ஸ்டெயின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸ்டெயின்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு ஃப்ரீக்வெண்டா போயிட்டு க்ளீனிங் பண்றது, ஒயிட்னிங் பண்றது அதெல்லாம் பண்றாங்க. அது வந்து இஸ் இட் ஹெல்த்தியர்? இது இப்போ நார்மலி இப்போ வந்து ஸ்கேலிங் ஒன்ஸ் இன் 6 months பண்றது போறோம். இப்போ 3 வாட்டி 4 வாட்டி வருஷத்துக்கு ஸ்கேலிங் பண்ண வேண்டியிருக்குன்னா வாட் இட் மீன்ஸ் இஸ் வேண்டிய அளவுக்கு கேர் எடுத்துக்கல வீட்ல இருந்து. இப்போ ஸ்கேலிங் ஷுட் பி அண்ட் அட்ஜங்க்ட் டு ஹோம் கேரை ஒழிய ஹோம் கேர் பண்ணாம நான் வந்து ஸ்கேலிங்கே பண்ணிட்டு இருப்பேன்றதுல அர்த்தம் இல்லை. பிகாஸ் பாக்டீரியல் அஃபெக்ஷன் ஆன் தி கம் ஹேப்பன்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். நம்ம 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஸ்கேலிங் பண்ணுவேன், பட் நான் வீட்டுக்கு போயிட்டு ப்ரஷே பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது யூஸ் இல்லை. டொபாக்கோ யூஸ் பண்ணிட்டே இருப்பேன், பட் அதோட எஃபெக்ட் எடுக்குது, நான் ஸ்கேலிங் பண்ணிட்டே இருப்பேன்றதுனால யூஸ் இல்லை. பிகாஸ் எஃபெக்ட் ஆஃப் டொபாக்கோ வந்து ஸ்டெயினா தெரியுதே ஒழிய தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் எஃபெக்ட்ஸ் ஆன் த டொபாக்கோ. மியூகோசால எஃபெக்ட் ஆகிறது வந்து தெரியறது இல்லை. இப்போ இந்தியாவில் submucous fibrosis ஒரு கண்டிஷன் இருக்கு. This is especially for people who are using tobacco chewing habit. நீங்க இப்போ தமிழ்நாட்டில் நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய மைக்ரண்ட் லேபல் வரும்போது எஸ்பெஷலி ஃப்ரம் த நார்த் நீங்க வர நிறைய பேர் தே ஆர் வெரி அடிக்டட் டு டொபாக்கோ சூயிங். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சா அவங்களுக்கு தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் ஓப்பன் டெர் மவுத், வாயை திறக்கிறது கஷ்டமா இருக்கும். ரெண்டு சைட்ல இருக்கிற சீக் மியூகோஸா பேண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி இட் இஸ் அ கண்டிஷன் கால் சப்மியூகஸ் ஃபைப்ரோசிஸ். இது வந்து திஸ் இஸ் அ கண்டிஷன் தட் இஸ் பெக்யூலியர் டு திஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ். இங்க வெஸ்ட்லாம் இது அவ்வளவு பார்க்கவே முடியாது. திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டன்ட் டொபாக்கோ சூயிங். நீங்க இந்த ஸ்டேஜ் நீங்க விட்டீங்கன்னா இட் கேன் கோ டு ப்ரீ கேன்சர் லீஷன்ஸ் கண்டிஷன்ஸ். இப்போ லூகோப்ளேக்கியா எரித்ரோப்ளேக்கியான்னு சொல்லுவோம். இதையும் இக்னோர் பண்ணீங்களா ஃப்ராங்க் ஓரல் கேன்சரே டெவலப் ஆகும். ஸோ திஸ் டொபாக்கோ ஹேபிட் இஸ் நாட் இன்ஜூரியஸ் ஒன்லி ஃபார் த ஜென்ரல் ஹெல்த், இஸ் ஆல்சோ இன்ஜூரியஸ் ஃபார் த ஓரல் ஹெல்த். ஸோ இது ஒரு எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக நான் டொபாக்கோ யூஸ் பண்றேன், இது பண்ணலைன்னா என்னால் வேலை செய்ய முடியாது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சைக்கலாஜிக்கல் மோர் தென் ஆக்சுவல் ஃபிசிக்கல் நீட். பட் என்ன ப்ராப்ளம்னா இது கான்ஸ்டன்ட் யூஸாக இருக்கிறதுனால இதோட எஃபெக்ட் தெரிய மாட்டேங்குது. ஓகே. இந்த ஓரல் கேன்சருக்கும் கம் டிசீசஸ்க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? டைரக்ட் ரிலேஷன் இல்லை, பட் காசேட்டிவ் ஏஜென்ட் மேபி சிமிலர். ஸோ அது என்ன ஆகும்னா நீங்கள் இப்போ வந்து இதே டொபாக்கோ யூஸ் வந்து நிறைய கம்ல எஃபெக்ட் ஆச்சுன்னா கம் டிசீஸ் ஜாஸ்தி வரும். பட் இதுவே சீக்ல நிறைய பவுச் பண்ணி வச்சிங்களா ஓவர் a period of time சீக் மியூகோஸ் எஃபெக்ட் ஆச்சுன்னா that might become a pre-cancer or a cancer lesion. சார், இந்த கம் டிசீசஸ்க்கான சிம்டம்ஸ்லாம் என்ன? சாதாரண நிலையில் லைக் ஐ செட் சிம்டம்ஸ் கம்மியாக இருந்ததுனாலும் ஏர்லி ஸ்டேஜஸ்ல வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பிரஷ் பண்ணும்போது ப்ளீடிங் வரும். நம்ம ஊர்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னா நார்மல் பிரஷிங் பேட்டர்னே வந்து சின்ன வயசுல சொல்லி கொடுக்காததுனால நம்ம வந்து என்ன டிவியில பாக்குறோமோ அதே தான் நம்ம பிரஷிங் பேட்டர்னா எடுத்துட்டு இருக்கோம்.
இப்போ நல்லா ப்ரஷ் பண்ணணுன்றது வந்து ஈரலேருந்து பல்லுக்கு ப்ரஷ் பண்ணணும். வெறுமனே பல்லுக்கு மட்டும் ப்ரஷ் பண்ணக்கூடாது. ப்ரஷிங் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் தி கம் கோ டு த டூத். அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போது நார்மலி தேர் ஷுட் நாட் பி எனி ப்ளீடிங். இப்போ ப்ரஷ் பண்ண சமயத்தில் நீங்கள் துப்பும்போது கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் ஆஃப் பிளட் ஆர் தேர், இல்லாட்டி ப்ரஷ் பண்ணும்போது ஃப்ராங்க் பிளட்டே இஃப் யூர் ஏபிள் டு ஃபீல் ஆர் டேஸ்ட் தென் இட் இஸ் அ சைன் ஆஃப் கம் டிசீஸ். ஃபர்ஸ்ட் ஏர்லி சைன் அது. இந்த ஸ்டேஜ் வந்து கம் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதுனால வரும். இட் மே பி எய்தர் ஒன்லி இன் ஜிஞ்சவைட்டிஸ் ஸ்டேஜோ இல்லை இட் மைட் ப்ரோக்ரஸ் டு பெரிடோன்டைட்டிஸ் ஸ்டேஜோ. பட் வாட் எவர் இட் இஸ், ப்ளீடிங் ஃப்ரம் தி கம் எஸ்பெஷலி வென் ப்ரொவகேஷன், அதாவது இங்கே ப்ரஷ் பண்ணும்போது பண்ணீங்களன்னா அது வந்து இட் இஸ் அ சைன் ஆஃப் கம் டிசீஸ். இந்த ஸ்டேஜை விட்டுட்டோம்னா சம்டைம்ஸ் தேர் மே பி ப்ளீடிங் ஸ்பான்டேனியஸ்லி. அதாவது பேசும்போது பிளட் வரலாம், இல்லாட்டி சாப்பிடும்போது பிளட் வரலாம், இல்லை வாயை குப்பிளிக்கும் போது பிளட் வரலாம். இதுவும் சைன் ஆஃப் கம் டிசீஸ். ப்ளீடிங்கை தவிர தி அதர் சைன்ஸ் தட் யூ கேன் யூஸ்வலி இஸ் சாப்பிடும்போது பல்லு நடுவில் போய் மாட்டிக்கும் சாப்பாடு. டிகே இல்லாமல் எங்கேயாவது பல்லு சாப்பாடு நடுவில் பல்லு நடுவில் மாட்டிகிட்டே இருந்ததுன்னா இட் மே பி பிகாஸ் தேர் இஸ் வாட் வி கால் அ பாக்கெட். பாக்கெட் தான் கம் டிசீஸோட சைன். ஸோ அதாவது பல்லுக்கும் ஈருக்கு நடுவில் கேப் வந்திருக்கு, சாப்பாடு போய் அந்த கேப்ல போய் மாட்டிட்டு இருக்கு. எப்பவுமே பல்லு குத்தணுன்ற டெண்டன்சி வரும். நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு 45-50 வயசுக்கு அப்புறம் யூ வில் see some people கையில டூத் பிக்கே வச்சுட்டு இருப்பாங்க. அது எப்பவுமே போட்டு குச்சிட்டே இருப்பாங்க. இது குத்துறதுக்கு காரணம் என்னன்னா பல்லு நடுவுல பல்லுக்கும் ஈருக்கு நடுவுல சாப்பாடு போய் மாட்டிட்டு இருக்கு. இந்த சாப்பாடை வெளியே எடுக்கிறதுக்காக மாட்டாங்க. இந்த ஃபுட் இம்பாக்ஷன் சொல்லுவோம் நாங்க மெடிக்கலி. பட் திஸ் இஸ் த சைன் ஆஃப் கம் டிசீஸ். இன்னொரு சிம்டம் வந்து என்னன்னா சென்சிட்டிவிட்டி. சாப்பிடும்போது இல்லாட்டி கோல்ட் ஆர் ஹாட் ஃபுட் சாப்பிடும்போது சென்சிட்டிவிட்டி, ஸ்வீட் சாப்பிடும்போது சென்சிட்டிவிட்டி, இதெல்லாம் வந்ததுன்னா இட் இஸ் ஜென்ரலி தாட் டு பி அ சைன் ஆஃப் கம் டிசீஸ். இந்த ஸ்டேஜும் போச்சுன்னா ஃபைனலி யூ மைட் எண்ட் அப் வித் ஸ்டேஜ் வேர் பல்ல ஆட ஆரம்பிச்சிருக்குன்னு தோணுது. இஃப் த பேஷண்ட் இஸ் ஏபிள் டு ஃபீல் தி மொபிலிட்டி, ஏற்கனவே இட் இஸ் லேட். அதுதான் வந்து பீக்கான டைம். இட் இஸ் a peak stage. சாதாரணமா மொபிலிட்டி வந்து டென்டிஸ்ட் எக்ஸாமின் பண்ற சமயத்துல தெரியற மொபிலிட்டி the patient will not feel initially. The patient feeling mobility வந்து it is in later stages of mobility. So that is one symptom. இது இல்லாம sometimes you will get abscesses. அதாவது swelling வரலாம், swelling வந்து pain வரலாம். இது வந்து these are all the normal signs of gum disease. Generally pain is not a big feature. That is one thing you have to note. By and large commonest symptom ன்ற சொல்றது வந்து bleeding from the gum. டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கு வந்து கம்ஸில் வர டிசீசஸ் பற்றி அதோட சிம்டம்ஸ், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எல்லாமே சொன்னீங்க. தொடர்ந்து நாளைக்கு பேசலாம் டாக்டர். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு கம்ஸில் வர டிசீசஸ்லாம் என்ன, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன, ஓரல் கேன்சர்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டாக்டர் வந்து டீட்டெயிலாக சொன்னார். தொடர்ந்து நாளைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ until then it's me Swatishtha signing off.